எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற படம் வந்து த ஸ்ட்ரா. இந்த படத்தோட பிளாட் என்னன்னா, ஒரு சிங்கிள் மதர் அவங்களோட கஷ்டங்கள் அதை சுத்தியே ஒரு படம் எடுத்திருக்காங்க. இதுல வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கும். ஸோ அவங்க எப்படி தன்னோட வேலையும் பார்த்துட்டு அவங்க பொண்ணோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸையும் பார்த்துக்கிறாங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு கதை. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்களோட வேலை போயிடும். அங்கேருந்து நடக்கிற ஒரு சீரீஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் அவங்கள எப்படி ஷேப் பண்ணுது, இந்த படத்தோட எமோஷன்ஸ் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை இருக்கும். இந்த படத்துல வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பேங்க்ல வந்து அவங்க காசு எடுக்க போவாங்க. அப்போ நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் இந்த முழுசா இந்த படத்தோட ஒரு கருணை சொல்லலாம். இந்த படத்தோட பிளஸ் என்னன்னா, இந்த படத்தோட எமோஷன்ஸ் ஒரு பிரச்சனையில இருப்பாங்க, அவங்க சுத்தி இருக்கிறவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சம் ஷோ எம்பத்தி டுவர்ட்ஸ் ஹர், சம் ஷோ ரிசென்ட்மெண்ட். அப்புறம் அவங்க வந்து அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத ஒரு முக்கியமான இந்த படம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பேங்கர், இவங்களுக்குள்ள நடக்கிற இவங்களுக்கும் இந்த ப்ரொட்டகண்டிஸ்ட், இந்த படத்தில் லீடர் நடிக்கிற அந்த சிங்கிள் மதருக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் தான் மெயின் எமோஷன், அந்த மெயின் கிரக்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு கட்டத்தில் ஒரு ட்ரஸ்ட்டை காட்டுறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது வந்து படத்தில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அந்த பேங்கர் வந்து ஒரு எம்பத்தியை டெவலப் பண்ணி அவங்க எவ்வளோ அந்த சிங்கிள் மதரோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வெளிக்காட்டுற இடம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமான சில இடங்களில் வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் மதரோட இன்னோசென்ஸ், பெயின், அவங்க எப்படி மற்றவங்களுக்குள்ள இருப்பாங்கன்றது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த படமே ஃபுல்லாக ஒரு எமோஷனல் லைனில் தான் போகும். அண்ட் குறிப்பாக இந்த படத்தோட மியூசிக் வந்து இட் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஹோல் ஃபிலிம் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். ஒரு லேயராக அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த படத்தில் வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ். இந்த படம் முடிகிற நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சைக்கலாஜிக்கலி எமோஷனல் எண்டிங் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா தான் வந்திருக்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சைக்கலாஜிக்கலி எமோஷனல் ஃபிலிம். இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பாருங்கள். நன்றி.